இன்னைக்கு என்ன டே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்கிங் லைஃப் வந்து பியூட்டிஃபுல். ஸோ அதாவது லைஃப்பை ஒரு பியூட்டிஃபுல்லாக மாற்றுங்க. இது எங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் எங்கேயுமே எந்த டேவும் செலிப்ரேட் பண்ணல. பட் இது வந்து யூஎஸில் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த டேவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் மேக்கிங் லைஃப் பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது எவ்ரி இயர் வந்து ஜூன் 11 வந்து கொண்டாடப்பட்டு வருது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில். இது வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டுமே இல்லை, லைஃப்பில் வந்து நம்ம என்ன விரும்புகிறோம், எப்படி நம்ம வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறோமோ ஸோ அந்த மாதிரி வாழணும், அதுக்காக தான் மக்கள் வந்து எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிறத ஊக்குவிக்கப்படுத்துறது விதமாக தான் இந்த டேவை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்ல வரேன். நம்ம எவ்ரி பர்சன்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம வாழ்க்கை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, நம்மளோட வேலைகள் எல்லாமே செய்கிறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையுமே வந்து ஒவ்வொரு விதமான விஷயங்களை வந்து சார்ந்து இருக்கு. இந்த மாதிரி நாட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அவங்களோட லைஃப்பை அவங்க வாழ்கிறதே கிடையாது. ஸோ அவங்களோட லைஃப்பில் வந்து எந்த ஒரு சுவாரஸ்யங்களுமே நடக்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் திங் வந்து நேஷ்னல் மேக்கிங் லைஃப் பியூட்டிஃபுல் டே அப்படிங்கிறதோட நோக்கமே என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுமே அவங்களோட லைஃப்பில் அவங்களோட மனநிலையை பொறுத்து அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டுமே செஞ்சு அவங்களோட வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த டேவுக்கான ஒரு முக்கியமான குறிக்கோளாக இருக்குது. ஸோ இது மற்றவர்களுக்காக நம்ம வாழ்க்கையை அழகாக்குபவர்களை வந்து கொண்டாடுறத விட அவங்கவுங்களோட வாழ்க்கையை அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு அவங்களோட லைஃப்பை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த டேவுடைய ஒரு முக்கியமான கருத்துருவாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படியெல்லாம் வந்து இன்னொருத்தவங்க வாழ்க்கையில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் ஒரு பர்சனாக இருக்கேன் அப்படின்னா என்னை வந்து அவங்க அந்த மாதிரி பார்த்துக்கணும், என் மேலே அவ்வளோ அன்பாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? ஸோ எப்படியெல்லாம் நம்ம ஒரு பர்சனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரியே நம்மளுமே வந்து ஒரு பர்சன் நம்ம கிட்ட இருக்காங்கன்னா அவங்கள வந்து நடத்தணும். ஸோ எந்த மாதிரி நம்ம ஒரு பர்சனை நடத்துகிறோமோ அந்த மாதிரியே அவங்களும் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. நீங்கள் ஒரு உறவு இருக்கீங்க அப்படின்னா அதில் கொஞ்சமாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ எதை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்போட ஒரு நார்மலான விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் சொல்ல வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் உங்களுடைய வந்து கேரிங் அண்ட் வந்து உங்களோட கேரிங், உங்களுடைய லவ். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் காட்டுறது மூலியமாக ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளார நடக்கும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த லெவலுக்கு உங்களுக்குமே கிடைக்கும். பட் ஒரு சில இடங்களில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாலுமே எவ்வளோதான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தாலுமே அகெயின் வந்து நமக்கு ஆப்போசிட்டாக எதுவுமே வராது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நீங்களாக வந்து ஒரு லைஃப் வந்து உங்களோட ரிலேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொடுக்கறதுல அந்த பார்ட்னருமே வந்து உங்களுக்கு தேவையான அன்புகளையும் அக்கறையையும் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அழகு அப்படிங்கிறது வார்த்தையே வந்து ரொம்ப பெரிய விஷயம். பட் அந்த அழகு அப்படிங்கிறது வந்து முகத்தினால தான் ஒருத்தவங்க தகுதியானவங்கன்னு கிடையவே கிடையாது. ஸோ உள்ள லெவலில் எந்த லெவலுக்கு அந்த பர்சன் இருக்காங்க அப்படிங்கிறத சேர்ந்தது தான் அந்த அழகு அப்படிங்கிறது. ஸோ முடிஞ்ச லெவலுக்கு இதே மாதிரி பியூட்டிஃபுல்லாக நம்ம வந்து லைஃப்பில் இருக்கலாம். ஸோ மற்றவங்க கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் ஒருத்தவங்கள நினைக்கிறீங்களோ யாருக்கு நீங்கள் எப்படி இருக்கணுமோ அவங்களையும் உங்களுக்கு தேவையான மாதிரி நடத்துங்க. ஸோ இது மூலியமாக நம்மளோட லைஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து இதோடைய பேசிக்கான ஒரு சில விஷயங்கள். ஸோ இந்த டேவுடைய வரலாறு அப்படிங்கிறது இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதை வந்து நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டுட்டு நம்ம அகைன் கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. திஸ் இஸ் டிசி லைவ், வி கேர், வி ஷேர், வி ஆர் ஆன் ஏர். Back to the show. This is DC Live, we care, we share, we are on air. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்கிங் எ லைஃப் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு டே தான். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரிலாம் வாழணும், நம்ம ஒருத்தவங்களை எப்படிலாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரிலாம் நம்ம அவங்களையே நடத்தணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேவுடைய ஒரு வரலாறு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நேஷ்னல் மேக்கிங் லைஃப் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற டே வந்து ஜூன் 11, 2015 தான் கலிஃபோர்னியாவில் லகுனா ஹில் அப்படிங்கிற ஒருத்தவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஆர்கானிக் தோல் பராமரிப்பு அப்புறம் அழகு சாதன பொருட்கள் நிபுணரான நிறுவனம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்ரியோரி பியூட்டின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதோடைய தொடக்க விழா வந்து 2009 தொடங்குது. அப்போது வந்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நாமளாம் யோசிச்சு பாருங்களேன், இந்த லெதர் பொருட்கள், இந்த தோல் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும்?
ஸோ பார்க்கறதுக்கு அந்த லெவலுக்கு நல்லா இருக்காது. பட் அதையுமே ஒரு அழகு சாதன பொருட்களா வந்து மாத்துறாங்க. ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம இதை யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோம். ஆனா அதை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா வேற ஒரு விதமா மாத்தி தான் நமக்கு வந்து சேல்ஸ் பண்றாங்க. அப்போ வந்து அது ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருக்கு. அதை வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி அழகில்லாத பொருட்களையும் அழகான பொருட்களா மாத்தி ஒரு விஷயத்துக்கு இதுல இருந்து மற்றொரு விஷயத்துக்கு யூஸ் பண்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்கள் வந்து அவங்களோட உள்ளார்ந்த அழகை வந்து அடையாளம் வச்சுக்கணும். ஸோ அழகு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து வெளிப்படையாக தான் வந்து தோற்றத்தில் இருக்கணும். ஐயோ நம்ம ஒயிட்டாக இருக்கணும், ஒயிட்டாக இருந்தால் தான் அழகு, முடி லாங்காக இருந்தால் தான் அழகு. அது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய உள்ளார்ந்த அழகு என்னங்கிறது ஒவ்வொருத்தருமே வந்து நம்மளுக்குள்ளாரையே நம்மளை தேட ஆரம்பிக்கிறோம். நம்ம எந்த ஒரு விஷயத்த செய்யும்போது ஹாப்பியாக இருக்கும். ஒரு சிலர் வந்து ஒரு பூச்செடி நட்டுட்டா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஒரு டாகோ இல்லை ஒரு பெட் அனிமல்ஸ் ஏதாவது ரோட்டில் பார்த்து அதுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்குறப்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இல்லை வேற யாருக்காவது ஒரு சின்ன உதவி பண்ணால் கூட ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்குள்ளாரே நீங்கள் உங்களை தேடி உங்களை வந்து நீங்கள் அடையாளம் கண்டு அது மூலியமாக உங்களோட அழகை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்ட் எண்ணற்ற வழிகளில் மற்றவங்களுக்கு வந்து வாழ்க்கையை அழகாக்குபவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அண்ட் வேறொருவரை பற்றி நம்ம நினச்சி நம்மளோட வாழ்க்கையவே நம்ம வந்து இழந்துடக்கூடாது. பிகாஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவமான விஷயங்கள் இருக்கும். ஸோ இதில் மற்றவங்களை பற்றி எப்போவுமே யோசிக்கவே கூடாது. அண்ட் உங்களையே நீங்கள் அதிகமாக நேசிக்கிறதுக்கு மூலியமாக உங்களை வேற யாருமே வந்து குறைச்சி மதிப்பிடவும் முடியாது. அண்ட் நீங்களே வந்து ஏன் நம்ம மட்டும் இப்படி இருக்கணும் வாழ்க்கையில், மற்றவங்களாம் எல்லாம் இப்படி இருக்காங்கங்கிறதையும் நினைக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் உங்களோட பாடி, நீங்கள் எந்த வேலை இருக்கீங்களோ உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து உண்மை சொல்லணும்னா ஒரு ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களவே நீங்கள். அண்ட் அனதர் பர்சன்ஸை விட உங்கள் மேலே நீங்கள் வச்சுருக்கிற நம்பிக்கை அப்படிங்கிறத வந்து விடாதீங்க. அண்ட் வந்து யாருமே வந்து உங்களை குறைத்து எடை போடணும்னு அந்த எண்ணத்தில் வந்து இருக்காதீங்க. ஸோ யாருமே நம்மளை வந்து மதிப்பிடக்கூடாது. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் இந்த நாள் அப்படிங்கிறது வந்து நிறுவப்படுது. தூய்மையான தயாரிக்கிறது, உறவுகளை உருவாக்குறது, தனிப்பட்ட வெற்றியிலேருந்து வர அழகு, இது எல்லாமே வந்து ஒரு நிறுவனத்தோட பணி அறிக்கை 3 மடங்கு வந்து அதிகமாகும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து அவங்களோட அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவங்களோட லைஃப்பில் கெரியரில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட ரொமான்டிக் கவிஞர் ஜான் கீட்ஸ் அப்படிங்கிறவர் அழகான ஒரு விஷயம் என்றென்றும் ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டோம். மேலும் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நம்ம ஏற்படுத்துகிற தாக்கம் தான் அவங்களுக்கு என்றென்றுமே மகிழ்ச்சியை தரும் நினைவகமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க லைஃப்லேயும் ஸோ அழகான விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது நமக்கு எப்போவுமே ஒரு ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும். ஸோ அந்த அழகான விஷயம் அப்படிங்கிறது நம்ம ஒருத்தவங்களோட லைஃப்பில் நிறைய வந்து ஹாப்பி மூமெண்ட்ஸை க்ரியேட் பண்ண ஒரு பர்சன்ஸாக இருக்கணும். அண்ட் அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான் வந்து எல்லா வழிகளில் நம்ம யோசித்தாலுமே அந்த ஹாப்பி மொமெண்ட்ஸ் தான் வந்து ஒருத்தவங்களை அழகாக காட்டும். இப்போ நம்மளுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்கள நம்ம யாராவது ஒருத்தவங்க வந்து அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க இந்த பிள்ளையா, இப்போ ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்கன்னா ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கே கூட வந்து என்ன தோணலாம், ஏன் இவங்க இப்படி பேசணும் அப்படிங்கிறது தோணலாம். எந்த லெவலுக்கு ஒரு பர்சன் வந்து நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிறாங்களோ அவங்களோட மொமெண்ட்ஸ் வந்து நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்குதோ அவங்க வந்து ரொம்ப அழகான பர்சன் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ நம்ம உலகத்தில் நம்ம தான் பெரிய அழகி அப்படின்னு கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுமே யாரோ ஒருத்தவங்களுக்கு அவங்க வந்து ஒரு பேரழகி தான். ஸோ முடிஞ்ச லெவலுக்கு வந்து நம்ம எல்லாருமே ஹாப்பியாக இருக்கலாம். அவங்கவுங்கள நேசிங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுவே மற்றவங்களுக்கும் செய்யுங்க. ஸோ இதுதான் இந்த டேக்கான ஒரு முக்கியமான நோக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டேவுடைய ஒரு டைம்லைன் என்ன அண்ட் இந்த டேவை நீங்கள் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணலாம், ஸோ இதை பற்றின வேறு ஏதாவது விஷயங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே தொடர்ந்து பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டுட்டு அகைன் நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து கேட்டே இருங்க. திஸ் இஸ் ப்ளீஸ் லைவ், வி கேர், வி ஷேர், வி ஆர் ஆன் ஏர். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு நேஷ்னல் மேக் யுவர் லைஃப் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான டேவை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ எப்போவுமே நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான டேவை டெய்லியே வந்து பார்ப்போம். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக வச்சுக்கிறதுங்கிறதுக்காகவே ஒரு டே இது. அண்ட் இந்த டேவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஒரு டைம்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1995 பாப் குழு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏஎஸ் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பாடலை வந்து வெளியிடுறாங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே லைஃப் சம்மந்தமான பாடலாம் வந்துருக்கு. அண்ட் 2009 கலிஃபோர்னியா அழகு தயாரிப்பு நிறுவனம் வந்து
அஃபேரி பியூட்டி அப்படிங்கிறது ஜூன் 11 அன்னைக்கு வந்து நிறுவப்படுது. 2010 லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து தெரு கிராஃபிக் இளைஞர்கள்லாம் இருக்காங்கல்ல, கிராஃபிக்ஸ் சொல்லுவோம்ல நம்ம, இந்த முக்கியமாக சப்வேஸ் ஆஃப் கேம்ல வந்து அந்த பையன் அப்படிதான் அந்த இதுல ஆர்ட் மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருப்பான். அதை உடனே அவனை போலீஸ் துரத்த ஆரம்பிச்சிடும், நம்மளும் அப்படியே விளையாட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் அவன் வந்து வாழ்க்கை எந்த அளவுக்கு அழகா இருக்கு அப்படிங்கிறத ஒரு சுவரோவியத்திலமா வரைகிறான். ஸோ சுவரோவியம்னு பார்க்குறப்போ அந்த ரியலிஸ்டிக் டிராயிங்ஸை வந்து வரைகிறது, ஒரு காடு, ஒரு ஃபாரஸ்ட் இருக்கிற மாதிரியோ இல்லை ஒரு மங்கி இருக்கிற மாதிரி, ஒரு டைகர் உட்காந்துருக்க மாதிரி அப்படியே ரியலிஸ்டிக்காக வந்து வரைகிறது. அண்ட் 2015 இந்த அந்த பியூட்டி ஃபுல் அந்த லைஃப்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஃப்ரீ பியூட்டின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க வந்து இந்த டே வந்து கொண்டாடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ இந்த டேவை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அழகான ஒரு மூவியை வந்து இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ மூவி மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகு வந்து முக்கியம் இல்லை, லைஃப்பில் வந்து எவ்வளவோ விஷயங்கள் நம்ம ரசிக்கிறதுக்கு இருக்குது, வாழ்க்கையை ரசிக்க பழகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான மூவிஸ் உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக நிறைய பேர்த்த வந்து நம்ம எதுவுமே கண்டுக்க மாட்டோம். ஒரு ஃபுட்டு நல்லா இருக்கு, எதையுமே வந்து நம்ம ரசிக்கிறதே கிடையாது. ஸோ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து ஒவ்வொரு விஷயங்களையுமே ரசிக்க ஆரம்பிச்சு அதை உங்களுக்கு யார் கொடுக்குறாங்களோ, அது அம்மாவாக இருக்கலாம், இல்லை ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை அம்மாயி, அந்த மாதிரி யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ எந்த பர்சன், ஈவன் ஒரு ஹோட்டலில் இருக்கிறவங்க கூட இருக்கலாம், அவங்க கிட்ட வந்து நல்லா இருந்துச்சு, இதை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லி பாராட்ட வந்து ட்ரை பண்ணீங்கன்னா அந்த மொமெண்ட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப அழகானதாக மாறும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அழகுல வந்து கண்டிப்பாக நிறைய விஷயங்கள், அழகுன்னா வந்து ஒருத்தவங்களோட வெளி தோற்றம் தான் இல்லை. ஸோ அது மட்டுமே இல்லாமல் இந்த உலகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் பார்க்கறதுக்கு இருக்கு. ஒரு நாய்க்குட்டியிலேருந்து சின்ன சின்ன பூச்சிகள்லேருந்து பெரிய பெரிய உயிரினங்கள் வரைக்கும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஸோ பூக்கள் பார்க்கறது, ஃப்ளார்ஸ் பார்க்கறதுன்னு சொல்லி அதில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து ரசிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒருவர் வந்து அழகுபடுத்துறதுக்கு 5 வெளிப்படையான விஷயங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க ஏதாவது நம்ம கிட்ட பேசுறாங்கன்னா அவங்க என்னதான் பேசுறாங்க, அப்படி என்னதான் சொல்ல வராங்க அப்படிங்கிறத கேட்கறது. ஸோ இதை வந்து நீங்க பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒருத்தவங்களோட பிரச்சனையை நம்ம தீர்க்கணும்னு எந்த ஒரு அவசியமுமே இல்லை. அவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னு காது கொடுத்து கேட்கும் போதே அவங்களுக்கு வந்து நம்ம பிடிச்ச மாதிரி ஒரு பர்சனாக மாறும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்க வீட்டில இருந்தே வந்து டைம் ஒதுக்குங்க. உங்க வீட்டில் இருக்கிற பர்சனுக்காக கொஞ்சம் நேரங்களை வந்து ஒதுக்குறது. என்ன இப்போ வீட்டில் தானே, நான் எப்பவுமே வீட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம ஒரு வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்களுக்காக நீங்க நேரத்தை ஒதுக்குறதுங்கிறது உங்களை அழகான விஷயமா மாற்றும். அண்ட் வந்து உங்களுக்குன்னு ஒரு இலக்கை வந்து அமைக்கணும். முன்னுதாரணமா ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு இலக்கை வந்து அமைங்க. அண்ட் எவ்வளோதான் வந்து ஒருத்தவங்க உங்களை வந்து ஹர்ட் பண்ணாலும் சரி, முடிஞ்ச லெவலுக்கு அந்த வெறுப்பை வந்து விட்டுட்டு உங்களை வந்து நீங்க அதுல இருந்து வெளியிடுச்சுக்கோங்க. அண்ட் ஒரு அழகான காரியத்தை செய்யறதுக்கும் பொழுது சமூக ஊடகங்கள்ல போயிட்டு நீங்க சொல்லணும்னு எந்த ஒரு அவசியமுமே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை அழகாக காட்டும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேக்கான ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு டேல இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் செஷன் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. திஸ் இஸ் பீஸ் லைவ், வி கேர், வி ஷேர், வி ஆர் ஆன் ஏர். எப்பவுமே ஸ்மைலோட எல்லா விஷயத்தையுமே ஃபேஸ் பண்ணுங்க. உங்களை நீங்களே வந்து குறைச்சி இட போட்டுக்காதீங்க. உங்களோட லைஃபும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.